குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி பண்ற ஒரு முக்கியமான காரியம், ஒரு சீக்ரெட். இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். சரி, உங்க ஹஸ்பண்ட் நீங்க உங்ககிட்ட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு கேளுங்களேன், எனக்கு தெரியாம நீ உன் பீரோ கடியிலையோ இல்ல சமையல் அறை அஞ்சரை பெட்டிக்குள்ளேயோ நீ எவ்வளவு பணம் சேமிச்சு வச்சிருக்க, அது ஒழிச்சு வச்சிருக்க. அதே மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேளுங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம எனக்கு தெரியாம நீங்க எவ்வளவா எக்ஸ்ட்ராவா சீக்ரெட் சேவிங்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. என்ன சிரிக்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி மசிமா சொல்றது? குடும்ப ரகசியம், வெளியில சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 80% ஆஃப் ஃபேமிலியில ஏதாவது ஒரு பெரிய ஒரு நீடு இருந்தா, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தா, இல்லை குழந்தைங்களுடைய எஜுகேஷன், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை சமாளிச்சு அதை ஜெயிக்கிறாங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற இந்த சீக்ரெட் சேவிங்ஸ் தான் காரணமானது. இது உண்மைதானே நான் சொல்றது? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெறும் பணத்தை மட்டும் சேமிக்கிற பற்றின ஒரு லெக்சர் கிடையாது. நம்முடைய குடும்பத்துடைய ஃப்யூச்சரையும் மாற்ற போகிற ஒரு நிஜமான ஒரு விஷயம்தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாரும் அடிக்கடி என்கிட்ட கேட்குறீங்க, முக்கியமாக சேவிங்ஸை பற்றி பேசுங்க. ஸோ இது சேவிங்ஸை பற்றி தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களையும் அவங்க செஞ்சதையும் பார்த்தது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஃபன் ரியாலிட்டி. நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டிக்குள்ளே ஒரு சென்ட்ரல் பேங்க்னோட சொல்லலாம். பொதுவாக நம்ம ஊரில் எப்படின்னா, ஆண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. மாத சம்பளம் வந்த உடனே எப்படின்னா, நான் தான் இந்த குடும்பத்தோட பெரிய தூணு அப்படின்னு ரொம்ப கெத்தாக கத்துவாங்க. ஆனால் மாத கடைசி 25ஆம் தேதி வந்த பிறகு பேக்கெட்டில் கை விட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட கேட்பாங்க, அந்த காய்கறி வாங்கின மீதி சில்லறை ஏதாவது இருக்கா அப்படின்னு பொண்டாட்டி பின்னாடி நிற்பாங்க. அப்போ அந்த மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா? பீரோவை திறந்து ஒரு பழைய புடவைக்கு நடுவில் இருந்து மடித்து வச்சிருக்க ஒரு 500 ரூபாய் எடுத்து, இல்லை அதோட கம்மியோ, இல்லை சமையல் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்களே, அஞ்சரை பெட்டினா என்னன்னு பார்க்குறீங்களா? கடுகு, உளுந்து, ஜீரகம், வெந்தயம் தான், அந்த தாளிக்கிறதுக்குள்ள ஐட்டம்லாம் வச்சு ஒரு ரவுண்ட் டப்பா இருக்கும் இல்லையா, அந்த டப்பாக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்க எதையாவது காசை எடுத்து கொடுப்பாங்க இல்லையா? ஆண்கள் நினைப்பாங்க, அடடா பொண்டாட்டிக்கிட்ட காசு கொடுத்து வச்சா அவன் நம்மளை காப்பாற்றிட்டா நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த பணத்தை சேர்த்து வச்சாமல் உங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புடவை வாங்குறதுக்கோ, இல்லை அவங்க சுயநலத்துக்காகவா, இல்லை அவங்க ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கவா? கிடையவே கிடையாது. இது உங்களுக்காக, நம்ம குடும்பத்தில் எப்போ எந்த நேரத்தில் என்ன தேவை வருமோ, என்ன கஷ்டம் வருமோ அப்போ கை கொடுக்கணுன்ற அந்த ஒரே ஒரு திங்கிங் மட்டும்தான் இருக்கும். இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் பல ஆண்களும் சரி, பொண்டாட்டி கேட்குற செலவுகள்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியாமல், ஒய்ஃபுக்கு அதாவது தெரியாமல் குழந்தையோட ஃப்யூச்சருக்காக சீட்டு போடுறது, இல்லை தனியாக ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது, பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்காக சேர்த்து வைக்கிற பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் பொய் சொல்றது கிடையாது. இதுக்கு பேர் என்ன? அன்பான ரகசியம். அதாவது சீக்ரெட் ஆஃப் லவ்னோட வச்சுக்கலாம். புரியுதா? ஃபேஸ் 2 ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்லட்டுமா? ரமேஷ், சுதா அப்படி 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவர் என்னென்னா, அது உங்களுக்கு புரிகிற மாதிரி இது ஒரு நிஜமான குடும்ப கதை தான். அந்த ரமேஷ் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எவ்ரி மந்த் 35,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தார். மனைவி சுதா ஒரு 7 வயசு பெண் குழந்தை, இவ்வளோதான். ஒய்ஃப் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சரியா? ரமேஷ்க்கு ஒரு பழக்கம் இருக்குது, இன்னையோட டேவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிடணும், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாது. வாரம் அவுட்டிங், ஹோட்டல், சாப்பாடு, லேட்டஸ்ட் ஃபோன், அப்படி மாடர்னான ட்ரெஸ்ஸு, ஷூ, அது இதுன்னு ஃபேமிலியை கூட ரொம்ப ஜாலியாக வாழ்ந்தார். சம்பாதிக்கிற 35,000 மாத கடைசியில் 0 ஆகிடும். அவர் மனைவி சுதா எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்குறதே இல்லை. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைப்போங்க, பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கு தேவைப்படும். அவர் அதை கேட்கவே இல்லை. நான் தான் சம்பாதிக்கிறேனே, நீ உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ சும்மா வேலையை பாரு, நான் உனக்கு செலவு பண்ணுறேன், உனக்கு தேவைன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் சுதா என்ன தெரியுமா பண்ணாங்க? ரமேஷ் வீட்டுக்கு கொடுக்குறதுலேருந்து 100, 50 இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து வீட்டுக்குள்ளே அந்த கிச்சனுக்குள்ளே மிச்சப்படுத்தி ஒரு உண்டியலில் போட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு சேர்ந்ததும் மகளிர் உதவி குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போயிட்டு மாதம் 1000 ரூபாய் மாதிரி சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ரமேஷுக்கு இது எதுவுமே தெரியாது. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று, அண்ணன் டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம குடும்பத்தோட நிறையா பேர் ரமேஷ் மாதிரி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கம்பெனியில் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இதில் ரமேஷும் ஒரு நாள் அவருடைய வேலை போயிடுச்சு.
அடுத்த 3 மாசத்துக்கு அவருக்கு கையில ₹1 கிடையாது. ஏன்னா ஒருத்தர் சேவிங்ஸே இல்லையே, எல்லாமே செலவு பண்ணிட்டாரு. ரமேஷ் உடைஞ்சு போய் வீட்டுக்குள்ள உட்காந்து அழுறாரு. இஎம்ஐக்காரன் ஃபோன் பண்றான், வீட்டு வாடகை கேட்பாங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டோம், நம்ம எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ண போறேன்னு யார்கிட்ட போய் கடன் கேட்கறது, ரூமுக்குள்ள உட்காந்து கதறி கதறி உட்காந்து அழுகுறாரு. ஒய்ஃப் இதை பார்த்துட்டே இருக்காங்க. சுதா என்ன பண்றாங்க, உள்ள வந்துட்டு அவர் கையில ஒரு பழைய நோட், அதாவது பேங்கோட பாஸ்புக்கும் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. ரமேஷ் பயங்கர ஷாக்கா இது பார்க்குறேன். இது ஏது காசு அப்படின்னு சுதா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், நீங்க தினமும் தேவையில்லாம ஹோட்டல் செலவு பண்ண போறீங்க, நான் அதை மிச்சப்படுத்தின காசு. நீங்கள் எனக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு தெரியாமல் மிச்சப்படுத்தின காசு தான். இது 1.5 lakhs rupees இருக்குது. இதில் நம்ம குழந்தையோட ஃபீஸ் கட்டலாம், அடுத்த 4 மாதத்துக்குரிய வீட்டு வாடகை, இஎம்ஐ எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் பொறுமையாக உங்களுடைய வேலையை தேடுங்க அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அன்றைக்கி ரமேஷ் அழுக இருக்கே வேறு லெவல். அவர் பொண்டாட்டியை ஹக் பண்ணி உண்மையாகவே தன்னுடைய மனைவியோடைய அந்த திறமையை பாராட்டி அவங்களுக்கு வந்துட்டு அவர் சந்தோஷப்பட்டார். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் இதே மாதிரி பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு எதிர்பாராத நேரத்தில் பேக் போன் மாதிரி சப்போர்ட் பண்ணுறது இல்லையா, அவருக்கு தெரியாமல் சேர்த்து வச்சு எத்தனையோ நேரங்கள் அவருக்கு தேவைப்படும் பொழுது, இல்லை அவங்க குடும்பத்துக்கு தேவைப்படும் போது, இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை திடீர்னு நம்முடைய கணவருடைய வீட்டில் ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, ஏதோ ஒன்றுத்துக்கு, இல்லை ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அதுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணியிருக்கோம் தானே. நிறைய பேர் இருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையோட ஒரு ஒத்து போகிற விஷயம் இது இல்லையா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சமூகத்தில் இருக்காங்க, நம்ம ட்ரெண்ட் என்ன தெரியுமா, எதுனாலும் சரி உடனே வாங்கினும் அப்புறமா பே பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கிரெடிட் கார்டு கொடுக்குறானே, அவன் போகிறவனெல்லாம் கூவி கொடுக்குறானே, அதோடைய கான்சிக்வன்சஸ் தெரியாமல் நம்ம கிரெடிட் கார்டெலாம் வாங்கிடும். அதுதான் ஒரு ஃபேஷன் நினச்சிக்கிறோம். நம்மளை சுற்றி யாராவது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா உடனே நம்மளும் அவங்கள மாதிரி வாழணும், அவங்கள மாதிரி புடவை கட்டணும், இல்லை அவங்கள மாதிரி நகை போடணும், இல்லைன்னா அவங்கள மாதிரி பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஏதோ ஒரு ஃபேஷனபிளாக ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை, அதாவது நம்ம கை இருப்புக்கு தாண்டி வந்துட்டு நம்ம அதிகமான ஒரு செலவுக்குள்ளே போயிடும் இல்லையா. அதான் நடந்துட்டுருக்கு. நம்ம இன்னொருத்தவங்க ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி, ஒரு நல்ல ஒரு பைக் வச்சுருக்காங்களா, நம்மளும் அது மாதிரி, நமக்கு அது தேவையா, அதுக்கு நம்ம வாழ்றது நமக்காகவா, இல்லை அந்த 4 பேர் நம்மளை பார்த்து பாராட்டி, இல்லை அந்த பொருளை வாங்கி பார்த்து பெருமையாக சொல்லணுமா? இன்னைக்கு பல குடும்பங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு முழு காரணம் வந்து ஒரு 90% என்ன தெரியுமா சொல்லலாம், பண கஷ்டங்கள் தான். ஏன்னா அதிக புரிதல் இல்லாமல் புருஷன் என்ன சொல்லுவான், நீ அதிகமாக செலவு பண்ண, பொண்டாட்டி சொல்லுவான், பொண்டாட்டி என்ன சொல்லுவா, நீ எதுவுமே சேர்த்து வைக்கலன்னு புருஷனை பார்த்து சொல்லுவான். குழந்தைகளுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? 10 வருஷம் கழித்து உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து நின்றுட்டு, டேடி நான் வந்து இந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அப்ராடு போகணுன்னு இருக்கேன், இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்காம, இல்லைடா கண்ணா போய் படி, டேடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? உனக்காக தான் டேடி எல்லாம் சேவிங்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு கெத்தா நெஞ்சு நிமித்தி சொல்வீங்களா? அந்த ஒரு நொடி பெருமைக்காகத்தான் இன்னைக்கு நம்ம சேமிச்சு வைக்கணும். நாட் ஓன்லி அது, நம்முடைய ஹெல்த்துக்காகவும் நம்மளுடைய ஃபியூச்சருக்காகவும் சொல்லலாம். மாதம் நான் ஒரு 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னால் எப்படிங்க சேர்த்து வைக்க முடியும், என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு சிம்பிளான ஒரு 3 ரூல்ஸ் முடிஞ்சால் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்போவுமே சம்பளம் வந்த உடனே செலவுகள் போன பிறகு மீதி இருந்தால் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சம்பளம் வந்தோடனே அல்லது 10 or 20% எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு அந்த மீதி இருக்கிற 80 or 90% மட்டும் செலவு பண்ண கற்றுக்கோங்க. இந்த 10 or 20% ஒரு சேவிங்ஸில் போட்டு வச்சுக்க கற்றுக்கோங்க. இதில் குடும்பத்தை நடத்த கற்றுக்கோங்க. அப்புறம் இந்த சீக்ரெட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு அக்கௌண்ட். கணவன் மனைவி, அதாவது 2 பேருமே உங்களுக்குள்ள ஒரு புரிதலுக்குள்ள வச்சுக்கோங்க. அதாவது புருஷன் சம்பாதிக்கிறான்னா மனைவி வந்து அந்த செலவை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. மனைவி சம்பாதிக்கிறாளா, 2 பேரும் சேர்ந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6 monthsக்காவது அந்த பணத்தை நீங்கள் அதில் சேவிங்ஸில் வச்சுக்கோங்க. உங்களை அறியாமலே அது இருக்கணும், அது இருக்குது, அவ்வளோதான். அண்ட் ஷோ ஆஃப் செலவை நிறுத்துங்க. அதாவது மற்றவங்க நம்மளை பார்த்து பெருமையாக பேசணும் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக சொல்லணுன்றதுக்காக அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை பண்ணாதீங்க. அன்னைக்கு அப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா அன்னைக்கே உங்கள் குடும்பம் ஹை லெவல் ஆகிடும். கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடுறதும், கடன் வாங்கி கார் வாங்குறதும்,
கடன் வாங்கி பைக் வாங்குறது, இல்லை கடன் வாங்கி வேற ஏதோ செலவு பண்ணுறது பெருமை கிடையாது. ஆனால் கடன் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறதா உண்மையான கெத்து. கடைசியாக நான் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் மனசாட்சி தொட்டு ஒரு உண்மையை சொல்லுங்கள். என்னைக்கு ராத்திரி உங்கள் கண்ணை மூடி படுக்கும் பொழுது யோசிச்சு பண்ணி யாரோ அது கடவுள் மேலேருந்து வந்து உனக்கு இப்போ வந்து தம்பி தங்கச்சி அக்கா அம்மா யாரோ ஒரு ஏதோ ஒரு என் வயசை தாண்டின என் வயசை குறைஞ்ச ஏதோ ஒரு உறவுல உங்ககிட்ட வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது இந்த உன்னுடைய வேலை போக போகுது, நீ எப்படி வந்து உன்னுடைய லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ண போற அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? இல்ல ஐயோ என் வாழ்க்கையே போயிடுமே என்ன கடவுளே அப்படின்னு சொல்லி கதறி அழுவீங்களா? இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற 90% குடும்பத்தோட நிலைமை இன்னைக்கு இதுதான். நம்ம வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல ஆடம்பரமா ட்ரெஸ் போட்டு லேட்டஸ்ட் ஃபோனு கெத்தா காரோ பைக்கோ ஓட்டிட்டு போறோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு மாளிகை. அதாவது ஒரு சின்ன ஒரு தட்டினா கூட அது உடஞ்சு போயிடும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு வேலையில ஒரு சின்ன சிக்கல் வந்தா அந்த மாளிகை அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடும் இல்லையா? ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன். ஏதாவது உங்களுக்கு எல்லா மேலுக்கும் சொல்றேன், நீங்க வீட்டோட தலைவர் தான். நீங்க சம்பாதிக்கிற கெத்து நீங்க கண்டிப்பா காட்டுங்க. ஆனா உங்க மனைவி உங்ககிட்ட சொல்லாம பீரோவுக்கு அடியிலையோ இல்ல சமையல் அறையிலையோ அஞ்சரை பெட்டிக்குள்ளேயோ ஏதாவது வந்து இல்ல ஒரு மகளிர் சுய உதவி குழுவிலையோ எதுலையோ காசு சேர்த்து வச்சிருந்தா என்கிட்ட ஏன் மறைச்சேன்னு சொல்லி சந்தேக பார்வையோட அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. அந்த பெண் உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறது பணத்தை இல்லைங்க. நாளைக்கு உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய கஷ்டம் வந்தா உங்களுடைய யார்கிட்டையும் நீங்க போய் கை நீட்டி தலை குனிஞ்சு நிக்க கூடாது. உங்க கௌரவத்தை தான் அவங்க ஒழிச்சு வச்சு உங்களை பாதுகாத்து வைக்கிறாங்க. வெறும் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கிடையாதுங்க. ஆபத்து காலத்துல உங்க குடும்பத்தை காப்பாற்ற போற எப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயத்தை அவங்க வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லா விமென்ஸ்க்கும் சொல்றேன், உங்க புருஷங்க சில நேரங்கள்ல இது வேண்டாம் இது அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நீங்க அவங்க கஞ்ச அப்படின்னு நினைக்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெயிலையும் மழையிலையும் உழைச்சு மேனேஜர் கிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கி ஒரு உடம்புக்கு முடியாம வந்தப்போ கூட ஒரு நாளைக்கு ஒரு நாள் வீடு வாடகை கட்டணுமே, இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, என்னுடைய உடம்பு அசதியோட பார்க்காம சொந்த ஆசைகளோட தியாகம் பண்ணிட்டு உங்களுக்காக ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? அவர் சேர்க்கிற ஒவ்வொரு பணமும் 10 வருஷம் கழிச்சு உங்க குழந்தை மற்றவங்க முன்னாடி கம்பீரமா நிக்கிறதுக்கு தான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம கடன் வாங்கி வாழ்ற அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ஆடம்பர திங்ஸோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அதனால இதான் பிரயோஜனமா? நாளைக்கு நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்தை அதை வந்து காப்பாத்துமா? இல்லை நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு போடுமா? நம்ம இல்லாம போனாலும் நம்ம குடும்பத்துடைய கண்ணை துடைக்க போறது நீங்க சோஷியல் மீடியாவில் வைக்கிற யாரோ வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களை நீங்க ரொம்ப கிராண்டா இருக்கீங்கன்னு சொன்ன எந்த ஒரு ஆளுங்களோ கிடையாது. நீங்க சேர்த்து வைக்கிற ஒரு சின்ன சேமிப்பு மட்டும்தான். பணம்ன்றது ஒரு காகிதம் மட்டும் கிடையாது, அது உங்க குடும்பத்துடைய சுதந்திரம். பணம் வந்து ஒரு எண்கள் மட்டும் கிடையாது, அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம்ன்றதை ஞாபகம். இன்னைக்கு ஜாலியா இருப்போம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு வாழ்ற வாழ்க்கைன்றது தைரியம் கிடையாது. அது வந்து ஒரு அசால்ட்டான எப்படி சொல்றது முட்டாள்தனம்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, கணவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, கோவப்படாம உட்கார்ந்து பேசுங்க. நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம கிட்ட இருக்கிற என்ன சேமிச்சு வச்சிருக்கோம், நம்மளுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம், அவருடைய எஜுகேஷனுக்கு என்ன சேர்த்திருக்கோம், ஆர் நமக்கு வயசானா நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் சொல்லுங்க. 2 பேரும் சேர்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னைக்கே ஒரு அஞ்சரை பெட்டியிலையோ ஒரு குட்டி உண்டியலையோ இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்லையோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு சிறு சேமிப்புலையோ ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தொடங்குங்க. கடன் இல்லாத வாழ்க்கையும் ஒரு கரெக்டான சேமிப்பும் எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கோ அந்த குடும்பம் இந்த உலகத்தில் யாராலையும் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. இந்த குடும்பம் இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு ஒட்டு இருக்கு, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அன்வான்டான செலவு பண்ணுறவங்க, இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி நினைக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா சேமிக்கிறது நம்முடைய குடும்பத்துடைய புன்னகையை என்னன்னைக்கு பாதுகாக்கிற ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு சேவிங்ஸை பற்றி சொல்லிட்டேன். இனிமே இந்த சேவிங்ஸ் உங்கள் கையில் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படி சேவிங் பண்ணலாம் எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது இல்லை, நம்ம அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஸ்டைலுக்கு சேமிக்க கற்றுக்கோங்க. சேமிப்புன்றது சிறு துள்ளி பெருவெள்ளம்ன்றதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.